ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நேற்று இந்த சம் வரைக்கும் போட்டுருந்தோம். ஹோம்ஒர்க் போட்டு பார்த்தீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லா சம்மே போட்டாச்சு. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சா? செஞ்சோம் சார், கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சா? சரி, இந்த சம் சால்வ் பண்ணலாம். இது நேற்று கொடுத்துருந்தேன் ஹோம்ஒர்க். கொடுக்கல. இது எழுதிக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஒரு அவங்ககிட்ட எத்தனை பேஜ் விட்டுருக்கீங்க கேட்டு அட்டன் பண்ணுங்க. ஒரே நோட்டில் எழுதிக்கோங்க. சரி, ஓகே. இதில் லாஸ்ட் சம் போட்ட மாதிரி தான். என்ன எடுத்துக்கிறோம்? 147. பியோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறோம்? 1/42. எப்பயும் போல தான் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எப்படி இருக்கு? a plus b whole square minus a minus b whole square. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? 4ab. இப்போ 4ab அப்ளை பண்ணாலே போதும். 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? 147 42. அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 அடிச்சா 21 எத்தனை? 2. 7 அடிச்சா 3. இது 21 1 7 14. ஆன்சர் என்னது? 14. ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சிங்க, எந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 54. அடுத்தது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 117 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ். இதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை? 117 தெரியும். 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ 54. அப்போ 117 2 இன்ட்டு 54 108. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 225 கிடைக்குது. இது என்னது? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ பிளஸ் பி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கம் என்னன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இப்போ ஏ பிளஸ் பி எத்தனை? 15. அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இங்கே என்ன வரும்? போன சம்மில் அப்ளை பண்ணது தான், அதே நம்பர் தான் வந்திருக்கு. இங்கே மைனஸ் மட்டும் மாறி இருக்கு. இப்போ 117 மைனஸ் 108. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். இது என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு என்ன சால்வ் பண்ண போறோம்னா ஏ பிளஸ் பி சரி ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க போறோம். ஏ பிளஸ் பி எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 கண்டுபிடிச்சாச்சு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் 9. அப்போ ஏ மைனஸ் பி எத்தனை? 3. இப்போ இது அப்ளை பண்ணா ஆன்சர் என்னது? 5. வேகமா போன மாதிரி இருந்துச்சு, இல்லை கரெக்டாக? ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்.
சீரிஸ் மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. சீரிஸ் மெத்தடுன்னு இது மொத்தமாக சம் மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. என்னன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஈஸியாக மேக்ஸிமம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவாங்க. இதில் 2 டைப் ஆஃப் சம் இருக்கு. ஓகேங்களா, நான் ஒரு சம் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும், அது படினா நீங்களே செஞ்சிருவீங்க. அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை தான் சம்மா எடுத்து கொடுத்துருப்பாங்க. 2 டைப். அதாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 20 30 42 132 இந்த மாதிரி சீரீஸாக போகுது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சீரீஸுக்கு என்னன்னா 4 × 5 20 எப்படி மல்டிப்ளை பண்ண வருதுன்னா 4 × 5. அது மாதிரி 30 எப்படி மல்டிப்ளை பண்ணா 5 × 6. அடுத்தது 6 × 7. அப்போ இந்த மாதிரி தானே போகுது இந்த சீரீஸ். இந்த டைப்ல தான் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். 4 × 5 ப்ளஸ் அடுத்தது 5 × 6 ப்ளஸ் 6 × 7. இப்போ 132 எத்தனை எழுப்பு வரும்? 11 × 12. ஓகே, எப்படி சொல்றோம்னா இப்போ 132னா 144 சம்திங். இப்போ 12 × 12 தான் எத்தனை? 144. இப்போ அதுக்கு முன்னாடி நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா 12ங்கிற நம்பர் கிட்டத்துல தான் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் நம்பரை நியரபிளா கொண்டு வந்துடும், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடும். ஓகே, மேக்ஸிமம் இதே நம்பர் தான் வரும், இதை தாண்டி வேற நம்பர் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்கோம்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இதுல இருந்து கொஸ்டின். இதுவும் ஒரு கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின், அதாவது இது இல்லாம இதுல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதான் இதுல 2 கொஸ்டின் இருக்கு, புரிஞ்சுங்க. இதுல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேல உள்ளதை கொடுத்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த இதுல 2 கொஸ்டின் இருக்கு, புரிஞ்சுங்க. இப்ப இதுல இருந்து மட்டும் என்ன சார் மேல உள்ளது இல்லைன்னு நினைச்சிட்டாங்க, இந்த சீரீஸும் கொடுத்து கேட்கலாம், இல்ல மேல உள்ளதை கொடுத்தும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா கொஞ்சம் வேகமா செஞ்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அடுத்து எல்சிஎம் வேற எடுக்கணும், கொஞ்சம் பெருசா போகும், அது ஒரு பேஜ் மேல போகும். அதனால என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா நியூமரேட்டர் எப்படி இருக்கு? நியூமரேட்டர் எல்லாமே எப்படி இருக்கு? 1ஆ இருக்கு. நியூமரேட்டர் எல்லாமே சேமா இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. 1ஆ இருக்குன்னு எழுதலாம். எப்படி எழுதிக்கலாம்? நியூமரேட்டர் சேம். ஓகே, அடுத்தது செகண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? எல்லாமே எப்படி இருக்குப்பா? 4, அடுத்தது 5, அடுத்தது 5 × 6. அப்ப எல்லாமே என்னது? நெக்ஸ்ட் நம்பரா இருக்கு. ஓகேங்களா, இது எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்டர் தி நம்பர்னு எழுதிக்கோங்க. நம்பர் எல்லாமே ஆர்டர் வைஸா இருக்கு. ஓகேங்களா, தமிழ்ல வந்து அடுத்தடுத்த எண்களா இருக்கு. அடுத்தது என்னன்னா எல்லாமே எப்படி இருக்கு? பிளஸ்ல இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? பிளஸ். எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிஷன் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. எப்படி இருக்கு? அடுத்தடுத்த நம்பரா இருக்கு. அடுத்தது எல்லாமே பிளஸ் சீரீஸா போகும். ஓகே, பிளஸ் சீரீஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா மைனஸ் வரும். ஓகேங்களா, இதே இது மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் வரும். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே ஈஸி தான். ஒரே ஒரு கண்டிஷன், பிளஸ் இருந்தா மைனஸ் வரும், மைனஸ் இருந்தா பிளஸ் வரும். இதை ஒன்று நான் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சீரீஸுமே எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்கிறது மாடல். ஓகேங்களா, என்ன சார் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாதுன்னா அதே கொஸ்டின் வராது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு மாடல் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் அங்கே கேட்கும் போது அப்படி கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இதே நம்பரை யூஸ் பண்ணி கேட்கணும். இப்போ நான் வந்து 4, 5லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கொஸ்டின். அவங்க எப்படி கேட்கலாம்னா 2, 3லேருந்து கூட ஆரம்பிச்சு கேட்கலாம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? 2, 3, அடுத்தது 3, 4, 5, 4, 5 அந்த மாதிரி கொடுத்து ஒரு சீரீஸ் கொடுத்து கூட கேட்கலாம். என்ன சார் நீங்க 4, 5லேருந்து ஆரம்பிச்சு, அதான் மாடல் ஒன்று தான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா 1/f - 1/லாஸ்ட். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, இதுக்கு ஃபார்முலா மாதிரி நான் வச்சுக்கோங்க. சார் இதெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பா
இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வேமா ஆன்சர் வந்துடும். இதை யூஸ் பண்ணணும்னா டைம் எடுத்து செய்யும். இப்போ இங்க பாருங்க 1/4 இது ஒரு நம்பர். இந்த இதை ஃபுல்லா எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் என்னது 1/12. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான். 1/4 என்னது -1/12. ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, என்ன உங்களை வந்து மனப்பாடம் பண்ணலாம். இந்த கண்டிஷன் வந்தா இதை யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கூல்ல ஃபார்முலாஸ்லாம் படிக்கிறோம்ல, இப்போ a+b² அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ் படிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? 1/6. ஹோம்ஒர்க் தரேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த சம்ம எழுதி வச்சு இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன்னா, இது எல்லாத்துக்குமே கண்டிஷன் இருக்கும். இதே மாதிரி நிறைய சீரீஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கண்டிஷன் இந்த மாதிரி ஃபைல் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் எழுதிட்டீங்களா? 1/6 கண்டுபிடிச்சிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. அடுத்த கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே என்னப்பா இருக்கு, ரூட்ல இருக்கு. உங்களுக்கு சரியா இது தெரியாதான் கொஞ்சம் எழுதி காட்டுங்க. 1/1 + √2 லாஸ்ட் நம்பர் இங்கே 4 கொடுத்துருக்கு. ஆனா சில கொஸ்டின்ல 16 கொடுத்துருங்க. √16 வேல்யூ என்னது 4. அதாவது ஒரே கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டினா இருக்கும். சின்னதான் மாத்தி கொடுப்பாங்க. அது கூட சில பேர் கண்டுபிடிக்க முடியல. √16 கொடுத்திருந்தாலும் சரி, 4 கொடுத்திருந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணு. சரி, இப்படி இருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, கவனிச்சுக்கோங்க. நியூமரேட்டர் எல்லாமே எப்படிப்பா இருக்கு, சேமா இருக்கு. இப்போ நியூமரேட்டர் சேம். அடுத்தது செகண்ட் கண்டிஷன். அடுத்தது என்னமே ஆர்டர் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, ரூட்டுக்குள்ள அடுத்தடுத்த நம்பராக இருக்கு, ஆர்டர் வைஸாக தான் இருக்கு. ஆனா என்னன்னா ஸ்கொயருக்குள்ள இருக்கு, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, அடுத்த நம்பர் எப்படி, அடுத்து என்னமே எப்படி இருக்கு, பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருந்தா ஃபார்முலா எப்படி வரப்போகுது, மைனஸ்ல வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நியூமரேட்டர் இது எப்படி இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்ப லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? இதே இது மைனஸ்ல இருந்தா என்ன போட்டிருப்போம்னா, நியூமரேட்டர் அது அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர், இல்ல லாஸ்ட் நம்பர் பிளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தாலும் ஓகே. ஓகேங்களா? என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மைனஸ் இருந்தா, அதாவது பிளஸ் இருந்தா மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தா பிளஸ் பண்ணணும். அதை மட்டும் நான் வச்சு. நியூமரேட்டர் எத்தனைப்பா, 1. லாஸ்ட் நம்பர் என்னது பண்ணீங்க, √16 வேல்யூ எத்தனை, 4. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை, 1. ஓகேங்களா? அது ரூட் இருந்தாலும் சரி, ரூட் இல்லைனாலும் சரி, இதோட வேல்யூ எத்தனை, 1. அப்போ எத்தனை, 1, 4 - 1. இப்போ வேல்யூ எத்தனை, 3. ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதே மாதிரி கொஸ்டின் தான் வரும். இதுல வேற எதுவுமே டிஃப்ரெண்டா கொடுக்க மாட்டாங்க. என்ன டிஃப்ரெண்டா கொடுப்பாங்கன்னா,
இந்த சீரிஸ் இருக்குல்ல இப்படியே கொடுத்துட்டு இங்கே ரூட் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஸ்கொயர் நம்பரை மட்டும்தான் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா √100 √100 என்ன வரும், 10 வரும். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான் கொடுத்துருந்தாங்க, அப்போ 1 செய்யும். அவ்வளவுதான். இந்த 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆனா இதுக்குள்ளேயே கொஸ்டினை மாத்தி கொடுத்துருக்காங்க 4 16 அப்படின்னு. இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு செஞ்சு பாத்தீங்கன்னா. இதுல உள்ள மாடல் தாண்டி வேற மாடல். இன்னொன்று ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது நிறைய கொஸ்டின் அப்டேட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு முடியுமோ உங்களால இதை தாண்டி வராத அளவுக்கு மாடல் நான் இருக்கீங்க. எழுதிட்டீங்களா? ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் இப்படி தான் இருக்கும். போக போக ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல் மட்டும் ஒரு 4 டாபிக் ஒன்று டைம் அண்ட் ஒர்க். நான் வச்சுக்கோங்க, டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு பார்ட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும் மீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஸ்டெப் செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துரும். எப்படினாலும் ஒரு கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் ஆயிடும். சரி, இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இது அதே மாதிரி எழுதி காட்டவா? √9 ப்ளஸ் ஆர் மைனஸ் போனாலும் சரி, எப்படி கண்டிஷனாக இருந்தாலும் மைனஸ்னு வந்துருச்சுனாலே ப்ளஸ் தான் இருக்கும். ஆமாம், அதை மட்டும் நான் வச்சு. கண்டிஷன் எல்லாமே அதே மாதிரி எடுத்துட்டு எழுதிட்டு இங்க லாஸ்ட்ல என்ன இருக்கும், இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் மாறும், இது மட்டும் மைனஸ் மாத்தி எழுத. எழுதிட்டு ஃபார்முலால என்ன மாறப்போகுது, பிளஸ் வரப்போகுது. நியூமரேட்டர் லாஸ்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் எழுதினாலும் ஒண்ணுதான், லாஸ்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணு மாறப்போகுது. கண்டிஷன் என்னது, நியூமரேட்டர் சேமா இருக்கு, ஆர்டரா வருது, அதுவும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வருது. இப்படி போச்சுன்னா மைனஸ் வந்தாலே என்ன யூஸ் பண்ணணும், ஃபார்முலால நியூமரேட்டர் லாஸ்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டாலும் ஒன்று தான், ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட்னு போட்டாலும் ஒன்று. ஓகேவா, ரெண்டையும் கூட்டும் போது சேமாக தான் வரப்போகுது. 1 + 4 4 + 1 ஒரே ஆன்சர். அப்போ நியூமரேட்டர் எத்தனை, 1, லாஸ்ட் நம்பர் எத்தனை, 4 4 தானே. ரூட் எடுத்து என்ன வரும், 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 9. அப்போ என்னது 3. இப்போ ஆன்சர் என்னது 5.
அடுத்த கொஸ்டின் இருக்கும். இதுக்கு முன்னாடி சீரீஸ் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு டைப்ல இருந்துச்சு. ஆனா இந்த இது பாருங்க, எல்லாமே என்னது 999, அதாவது 99 வரும். 999 வந்து எத்தனை இதுல இருக்கு? 1 2 3 4 5 6 6 நம்பர். 6 தடவை அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ்லாம் தனியா செஞ்சுக்கோங்க, இந்த பை வேல்யூஸ்லாம் தனியா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 1/7, அடுத்தது 2/7 + 3/7 + 4/7 5/7 6/7 7/7 சாரி 6/7. இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 5994. அடுத்தது இது எல்லாத்தையுமே கீழே எல்லாமே என்னது சேமா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 6 10 15 21. இப்போ 21/7. இதை சால்வ் பண்ணா 1, இது 3. அப்போ 5994 + 3 எத்தனை? 5997. சரி, அடுத்த கொஸ்டின். பிராக்கெட்டை மாத்திரமே நினைச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட் இப்படி இருந்தா எப்படிப்பா சால்வ் பண்றது? என்ன பண்ணலாம்? கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. சொன்னது ரைட்டு தான். என்ன பண்ணலாம்னா, இந்த கொடுத்துருக்காங்க, இங்க என்ன இல்லை, x+1 இல்லை. அதனால என்ன பண்றேன்னா, x+1 இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதனால என்ன பண்றேன், எல்சிஎம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்க 1 இருக்குன்னு இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணுவோம், இங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? x+1. இங்க ஏற்கனவே என்ன இருக்கு, x+1 பைல இருக்கு. அப்ப இது என்ன தேவை, இது பண்ண மாற்ற தேவையில்லை. இங்க இருக்கிற +1 மாற்றவே தேவையில்லை. என்ன வரும்? +1 / x+. இது புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சுன்னா அடுத்தது நீங்களே எழுதி. நீ என்ன பண்ணிருக்கேன்னா, இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்றேன், இந்த இங்க மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற x+1 எங்க வரும்? இங்க வரும். +1 1 × 1 என்னது
1 தான். அதனால அப்படியே எழுதிடு. பாருங்க. +1 சேஞ்ச் பண்ணு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? x + 2 x + 1 அடுத்தது x + 3 x + 2 அடுத்தது x + 4 x + 3 அடுத்தது x + 5 x + 2. இப்போ இங்க பாருங்க +2 +2 கேன்சல், +3 +3 கேன்சல், x + 4 x + 4 கேன்சல். இப்போ மிச்சம் என்ன இருக்கு? x + 5 x + 1. சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த மாடல் எழுதிக்கோங்க. இது பவர் மெத்தட்னு எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம். கரெக்ட். சரி, கொஸ்டின் எழுதிக்கோங்க. நான் எழுதுறது எழுத வேணாம், நான் சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A * B யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? AB டிவைடட் பை A + B ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3* -1 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, இப்படி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ பிராக்கெட் வேல்யூ மட்டும் எடுத்துருக்கேன். நீங்களா என்ன எடுத்திருக்கேன்? இந்த பிராக்கெட் வேல்யூ மட்டும் எடுத்திருக்கேன். இதுதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். அதாவது இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஏபி, இப்போ ஏ இன்ட்டு பி தானே. 3 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? -1 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் A + B தானே. A + B னா 3 எழுதியாச்சு, -1. ஓகே, எழுதுனது புரிஞ்சுங்க. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -1. ஓகே, அதே மாதிரி A + B னா ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா -3/2. அப்போ இது என்ன கிடைச்சிருச்சு? -3/2ன்னு இதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு என்னது? ஃபுல் வேல்யூ இன்னும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ 3* -3/2 இதுக்கு பதிலாக எது அப்ளை பண்றேன்? -3/2 அப்ளை பண்றேன். கண்டுபிடிக்க. இதை என்னவா எடுத்துக்கிறேன்னா, இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் அப்ளை பண்ண. சரி,
இது அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 3 இன்ட்டு மைனஸ் 3/2 டிவைடட் பை 3 மைனஸ் 3/2. இப்போ இதை மேலே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9/2. இதை கீழே எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தால் 3 இன்ட்டு 2 6. அப்போ 6 மைனஸ் 3/2 வரும். ஏன்னா இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 3 அப்படியே எழுதிட்டு என்ன வரும்? மைனஸ் 9/2 மேலே அப்படியே எழுதிட்டேன். இதை மைனஸ் பண்ணால் 3/2. அப்போ இங்கே இப்படி இருக்குது, அந்த பக்கம் டிவைடில் இருந்தால் மேலே என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலாக போகுமா? அப்போ மைனஸ் 9/2 இன்ட்டு 2/3. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு. 3 அடிச்சிங்கன்னா 1, இது மைனஸ். வேல்யூ எத்தனை? மைனஸ். ஸ்டார்னு சொல்லி இங்க எது கொடுத்துருக்கணும் மென்ஷன் பண்ணணும். அதாவது ஸ்டாருங்கிற வேல்யூவை இதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்டாருங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாருங்கிற வேல்யூ இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதை அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்னா ஏதோ மீனிங் அப்படின்னு சொல்லி சமேஷன்னா என்னன்னு சொல்லுவாங்க. இந்த சமேஷன் போறோம்னா எல்லாத்தையுமே கூட்டுறதுக்கு பேர் தான் சமேஷன். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு பேர் சமேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு 1 + 2 + 3 + அப்படின்னு போட்டுக்கிட்டே போறோம். அதுக்கு பதிலாக என்னன்னு போட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே என் வரைக்கும் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி கடைசி என் வரைக்கும் ஆட் பண்றது தான் சமேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு அப்படி ஒரு மீனிங் கிடையாது. போட்டீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரே நிமிஷம். டைப் மட்டும் மெத்தட் நேம் போட்டோம்ல, ஒரு பவர் மெத்தட் போடணும். ஃபைண்ட் தி எக்ஸ் வேல்யூ மெத்தட் போட்டு நம்ம நேம் வச்சோம்ல, அது வேல்யூ மெத்தட். வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எதுவுமே நீங்க செய்ய முடியாது, நான் மட்டுமே சால்வ் பண்றேன். கவனிச்சு கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. டைப் எல்லாமே வித்தியாசமா வரும். சரி, நான் என்னன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? x² + 1/x² வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலா செஞ்சா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு x² + அதாவது என்ன சொல்லணும்னா a² + b² ஃபார்முலா இருக்கு. அதுல அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவில் போட்டு எக்ஸ் எடுத்துட்டு ஓகேங்களா, இந்த வேல்யூ கொண்டு வந்து அங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஒரு பேஜ் போகும். அதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் சொல்றேன். எப்பயுமே ஷார்ட்கட்டா படிச்சுக்கினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒரு பேஜ் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்துல செய்யணும். அது முடியுமானா கண்டிப்பா முடியும். கொஞ்சம் குறைஞ்சது 5 நிமிஷம் ஆகும். ஓகேவா? அதனாலதான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வந்து ஒரு டைப்ல படிச்சிருக்கோம். இது வேற, அதுவும் இதுவும் குழப்பிக்காது. அதாவது நம்மளுக்கு என்னன்னா ++, அதாவது நடுவில் உள்ள நம்பர் இருக்கு. இங்க ஒரு பிளஸ், இங்க ஒரு ++ன்னு வந்துச்சுன்னா அது மைனஸ். ஓகேங்களா? நம்ம படிச்சது வேற, மல்டிப்ளேல படிக்கிறதும் கூட்டல்ல படிக்கிறதும் அடிஷன்ல படிக்கிறதும் வேற. ஓகேங்களா? இது நம்மளா உருவாக்கணும், ஃபார்முலாக்கா உருவாக்குற கண்டிஷன். இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கும், மற்றபடி வேற எதுவும் ++ வந்தா மட்டும் மைனஸ், மற்றபடி எப்படி வந்தாலும் பிளஸ். அதை மட்டும் நான் வச்சுக்கேன். ஓகேவா? இப்போ ஃபார்முலால இங்க என்ன இருக்குன்னா ++. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஃபார்முலால மைனஸ் தான் வரப்போகுது.
அதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்னன்னு சொல்லு. இதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர் மைனஸ் டூ. இதுக்கு ஃபார்முலா என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர் மைனஸ் டூன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எக்ஸ் வேல்யூ. என்ன வேல்யூ இருக்கு எக்ஸ் வேல்யூ. அப்போ இங்க என்ன வேல்யூ இருக்கு 5. என்ன வரும் 5 ஸ்கொயர். ஓகே. இங்க என்ன இருக்குன்னா பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும் மைனஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ். அடுத்தது என்ன இருக்கு நம்பர் 2. அவ்வளவுதான். மைனஸ் பண்ணி எழுதுனா முடிஞ்சு போச்சு. 5 ஸ்கொயர் எத்தனை 25. 25 மைனஸ் 2 23. இதுல எல்லா கொஸ்டினுமே என்ன வரும்னா பிளஸ் தான் வரும். மைனஸ் அவ்வளவா கேட்டது இல்லை. ஆனா கண்டிஷன் மட்டும் நான் வச்சு இதை நீங்களே செய்யலாம். இதை மட்டும் எப்படின்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுக்கோங்க. இங்க என்னன்னா 4 இருக்கு. ஓகேங்களா? இது 2 தடவை செய்யற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸ்கொயருக்கு எத்தனை தடவை செஞ்சோம்னா ஒரு தடவை செய்யும். அதே வேல்யூவை 2 தடவை செய்யும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆன்சர் இருக்குன்னா அதே 5 தான் இருக்கு. அப்ப 23 தான் வரும். ஓகேங்களா? 23 வச்சு அடுத்து செய்யணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதே நம்பர் தான். நம்மளுக்கு இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஸ்கொயர்னா என்னோட 4 எத்தனை தடவை இருக்கும் ஸ்கொயர்டா 2 தடவை பண்றது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர் மைனஸ் 2வை 2 தடவை பண்றது தான் இந்த இதோட தீர்வு. அப்ப நம்ம இதை 2 தடவை இப்படி பண்ணாம ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யணும். இதை 2 தடவை செய்யணும். ஓகேங்களா? இப்ப 2 தடவை செஞ்சோம்னா முதல் இடத்துல என்ன 23 தான் வரப்போகுது. ஏன்னா சேம் நம்பர். அப்ப இங்க என்ன இருக்குன்னா 23 இங்க வந்துடும். அப்ப இங்க என்ன இருக்கு 23 வந்துருச்சு. திருப்பி இந்த 23 வச்சு ஒரு தடவை செய்யணும். சார் ஓகே. இங்க என்ன வந்திருக்கும் 5 ஸ்கொயர்டு பிளஸ் மைனஸ் 2 என்னது 23. இதுக்கப்புறம் இதை வச்சு என்ன சால்வ் பண்ண போறோம் அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கும். ஏன்னா இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. அதனால திருப்பி எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்ளை பண்ணுறோம். இங்க நம்பர் மட்டும் வேரி பண்ணுவோம் 23 ஸ்கொயர். இங்க இதே பிளஸ் தான் இருக்கிறதுனால மைனஸ் தான் வரும். இப்போ 23 ஸ்கொயர் எத்தனை 529 மைனஸ் 2. அப்போ என்னது 527. கியூப் எழுதிக்கோங்க. கியூபுக்கான வேற ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா மட்டும் தான் வேற, மற்றபடி எல்லாமே ஒன்று. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ம் 3 வராது. 18 தான். 27 மைனஸ் 3 இன்ட்டு 3 9. அப்போ 18 தானே வரும். 3 தானே. இங்க என்ன இருக்கு 3 கியூப் எத்தனை மைனஸ் 3 இன்ட்டு 3. இப்போ 27 மைனஸ் 9 ஈக்குவல் டு 8.
புரியுதா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா யூஸ் பண்ணாமே எப்படின்னா 2 விதமா செய்யலாம். அதாவது எப்படின்னா கியூபும் கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயரும் கண்டுபிடிக்கலாம். இதோட வேல்யூ 3. கியூபும் கண்டுபிடிக்கலாம், 3யும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ 3 கண்டுபிடிச்சி ஒரு தடவை செய்வோம். அடுத்தது ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சி 2யும் செஞ்சு ஆட் பண்ணி செஞ்சா, அதாவது மல்டிப்ளை பண்ணி செஞ்சாலும் அதை நான் செஞ்சு காட்டுறேன். இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லித்தாங்கன்னா அது ஒரே ஃபர்ஸ்ட் ஈஸியாக மெத்தட் சொல்லி தரேன். a5 plus 5a cube minus 5a. இப்போ ஏவோட வேல்யூ எத்தனை? 3 5 5 into 3 cube minus 5 into 3 5 3 5 டைம் பண்ண என்ன வரும்ப்பா? ஏ வந்து அதான் மேம் 3யோட வேல்யூ தான் போட்டு 3 ஏ கியூப் தானே மேம், 3 கியூப் தான். அதாவது ஏவோட வேல்யூ நான் மாற்றி இங்கிட்டு போட்டுட்டேன். அதாவது 5ஏன்னு எழுதணும் பதிலாக ஏ. சரி கவனிச்சு, இது எத்தனை? 243 வரும். அடுத்தது 5, இது எத்தனை? 27 மைனஸ் 50. ஒரே நிமிஷம் இங்கே மைனஸ் வரும், இங்கே பிளஸ் வரும். சாரிப்பா. ஒன் கேட்கல. 25 35 3 135 243ல 135 போச்சுன்னா 13 எத்தனை? 8 0 1 108 plus 15 123. இது வரைக்கும் 5 பவர்லாம் கேட்டதில்லை, ஆனா சில புக்ல இருக்குங்கிறத சால்வ் பண்ணுறேன். இங்க பாருங்களேன், சில விஷயத்த உங்களால ரொம்ப படிக்க முடியலன்னா எல்லாத்தையுமே படிக்காம விட்டுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமாவது படிச்சுட்டு போங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 5 பவர் வரைக்கும் நான் படிக்க மைண்ட்ல ஏத்துற கஷ்டமா இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என்னன்னா இல்ல கொஸ்டின்ல 3 தான் இருந்துச்சு, நான் தான் மாத்தி ஆன்சர் அதை சொல்லி இதை சால்வ் பண்ணி காட்டிட்டா எழுதிக்குவாங்க, ஈஸியா இருக்கு. சில பேருக்கு இது ஈஸியா இருக்கு, சில பேருக்கு அது ஈஸியா இருக்கு. அதனால அதை வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 நான் என்னன்னு சொல்றேன், இதை ஃபர்ஸ்ட் எழுதி காட்டுறேன். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ எதுனா 3. அப்போ 3 ஸ்கொயர்டு மைனஸ் என்ன வரும்? பிளஸ் பிளஸ் தானே இருந்துச்சு, அப்போ மைனஸ் அப்போ எத்தனை? 9 7. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கியூப் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3x. ஓகேவா? அப்போ இங்கே 3யோட வேல்யூ எத்தனை? 3 தானே. அப்போ 3 கியூப் எத்தனை? 27 மைனஸ் 3 இன்ட்டு 3, அப்போ 18 வரும். அப்போ இது ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1/x ஸ்கொயர்டு, இது பிளேஸ் பத்தாது, இங்கே எழுதி எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1/x ஸ்கொயர் இது எழுதிங்க. அடுத்தது எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 18 இன்ட்டு 7 கிடைக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் வேல்யூ எடுத்துருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க?
எக்ஸ் பவர் 5 கேட்டிருக்கு. அதை தானே கொண்டு வரணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் 5 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா இது எக்ஸ் ஸ்கொயர்டு மேலே வரும், இது எக்ஸ் கியூப் கீழே வரும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1/x தான் வரும். நான் சொல்றது புரியுதா? 2ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ண மிச்சம் 1/x தான் மிச்சம் இருக்கு. ஏன்னா இது 2 டைம் கேன்சல் ஆயிரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 2 - 3 அப்போ என்ன வரும்? -1 வரும். இப்போ திருப்பி 1/x தான் எடுத்து. நான் சொல்றது புரியுது. எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, டிவைட்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? இப்போ 2 - 3 பண்றேன். அப்போ எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? x - 1 கிடைக்குது. x - 1 என்ன அர்த்தம்? 1/x. இல்லை எனக்கு அப்படி புரியலன்னா ஈஸியாக அடிக்கிறது. இங்கே 2னா இங்கே 2 டைம் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 மட்டும் தான் மிச்சம். அதுதான் இங்கே எடுத்தது 1/x. நீங்க இந்த அளவுக்குலாம் எழுத வேண்டாம். இப்படியே எடுத்து அடிச்சது. ஓகே. அப்ப என்ன இருக்கு மிச்சம்? 1/x மட்டும் மிச்சம் இருக்கு. இதை சைடில் எழுதி வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இதை வச்சு மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் என்ன இருக்கு? இந்த 1/x ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்றேன். x கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அடிச்சா என்ன வரும்? எக்ஸ் மேலே வரும். அப்ப மேலே மிக்ஸ்ட் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த 1/x ஸ்கொயர்டு இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1/x5 கிடைக்கும். அதாவது 1/x/5 கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த வேல்யூ தான் அங்க கிடைக்க போகுது. இது எல்லாமே எப்படி இருக்கு? பிளஸ்ல தான் இருக்கு. இதை நான் பிரிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா இது இதோட வச்சுக்கிட்டேன், இது இதோட வச்சுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? நான் பெருக்கும் போது மல்டிப்ளை பண்ணிட்டேன்ப்பா. மல்டிப்ளை பண்ணி என்னன்னா பிரிச்சு எழுதிக்கிட்டேன். இது புரிஞ்சா புரியல? இல்லை இன்னொரு டைம் சொல்லணும்? சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கவனிச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸ் கியூபையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? x/5 கிடைக்குது. ஓகே தானே? அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் இந்த 1/x கியூபையும் மல்டிப்ளை பண்ணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1/x கியூப். இது மல்டிப்ளை தானே பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ மல்டிப்ளை தான். இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணால் இங்கே மிச்சம் இருக்கு 1/x மட்டும் இருக்கு. அந்த 1/x இங்கே எழுதிட்டு அவ்வளோ. அதுக்கப்புறம் 1/x ஸ்கொயரை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூபு இன்ட்டு 1/x ஸ்கொயர். இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்போ அந்த எக்ஸை இங்கே எழுதிட்டேன், இங்கே எழுதிட்டேன். புரிஞ்சுங்களா எப்படி எழுதியிருக்கேன்னு? சரி, அடுத்தது இந்த 1/x ஸ்கொயரையும் 1/x5 எக்ஸ் கியூபையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 1/x5 கிடைக்கும். இது புரிஞ்சுங்களா? நீங்கள் பொறுமையாக மல்டிப்ளை மட்டும் பண்ண. அதாவது இதை வச்சு இதையும், அடுத்து இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இதை வச்சு இதையும், இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ரொம்ப குழப்பற மாதிரி சொல்றேனா? அவனு சொல்லட்டுமா? அதாவது ஒருத்தரை ஃபேஸ் பண்ணும்போதோ ஒருத்தர் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்காக எனக்கு யோசிச்சு. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்க்குற பார்வையே வேற மாதிரி. அதுக்கு அந்த ஃபார்முலாவே போட்டு போயிருந்தா இவ்வளோ பெருசா சீரியடா அப்படின்னு தோணுது. சரி, ஓகே. இதை பார்த்துக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணா 8 × 7 எத்தனை? 16, 1, 126. அடுத்தது இப்போ இந்த வேல்யூ என்னன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது தேவையில்லை, அது அந்த பக்கம் கொண்டு போயிடும். இப்போ x5 + 1/x5 ஈக்குவல் டு இது எத்தனை? 126. இதோட வேல்யூ என்னதுப்பா? 3 தானே? அப்போ -3. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். இப்போ வேல்யூ என்னது? 123. இதான்ப்பா அந்த சமம். நீ அப்படி செஞ்சாலும் எனக்கு ஓகே தான், இப்படி செஞ்சாலும் ஓகே. நீங்க நான் ரொம்ப ஃபார்முலா படிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ரெண்டை வச்சு நீங்க சால்வ் பண்ணிடலாம். ரெண்டே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை படிச்சு. அதாவது ஆரம்பத்துல நம்ம ஒரு ஸ்டெப்ல இதுல ஒரு 4 ஸ்டெப் போனதும் கோவம் வருது. இனிமேல் நம்மளுக்கு எத்தனை சம்லாம் இருக்கு பெருசு பெருசா அதெல்லாம் பார்க்கணும்.
வால்யூம்லாம் படிக்கும்போது நம்ம சின்ன வயசுல 5 மார்க் 10 மார்க்லாம் படிச்சிருப்போம். அவ்வளோ பெரிய சம்மா 1 மார்க் கேட்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இதெல்லாம் 1 மார்க்குக்கு நான் இவ்வளோ பெருசா படிக்கணும் அப்படின்னு. ஆனா நிறைய சம் இருக்காது. ஒரு 10 சம் 15 சம். நீங்க மற்ற சாப்டர்லாம் எப்படி இருக்குன்னா மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6th ல இருந்து 10th வரைக்கும் எல்லா புக்லயுமே இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 சம்மாவது பார்க்கணும். 100 சம் பார்க்கறது பாசிபிள் ஆனா கண்டிப்பா முடியும். ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணா போதும். அந்த மாதிரி ரிலேட்டடா எது கேட்குறாங்களோ அந்த மாடல் எல்லாத்தையும் படிக்கணும்னா கண்டிப்பா முடிக்க முடியும். இது புரிஞ்சுச்சுல? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? இது ஈஸியா இருக்கா? அது ஈஸியா இருக்கா? இது ஈஸியா இருக்கா? செகண்ட் ஒன் ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியா இருக்கா? செகண்ட் ஒன் ஈஸியா இருக்கா? ரெண்டுமே ஈஸியா இருக்கு. அவ்வளோ டேலண்ட். சரி ஓகே. இது பவர் மெத்தட் எழுதிக்கோங்க. மாடல் 7 எழுதி. கேட்கல. கொஷின் இல்லை. 9 இருக்கு. 9 வந்தா எப்படின்னா 3யும் 3 2 தடவை செய்யும். எடுத்தா எடுத்துக்கிட்டே போலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் 5ங்கிறதே கேட்டது கிடையாது. உங்களை வந்து அவ்வளவு தூரம்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா கேட்கணும், குரூப் 1 லெவல்ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி கேட்பேன். மேக்ஸிமம் குரூப் 1லேயே அப்படி கேட்கறது இல்லை. மேக்ஸிமம் ஸ்கொயர் கியூபோட நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வராது. 4 கூட வரதில்லை. உண்மையிலே தான் சார் 4 5 இன்ன வரைக்கும் கேட்டது. ஏதோ ஒரு முன்னாடி எக்ஸாம்ல குரூப் 1ல கேட்டது. இப்ப கேட்டதே இல்லை. 2 3லே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் அதை தாண்டி கேட்டதே கிடையாது. உங்களுக்கு 2 3லே முடிஞ்சிடும். அதை நல்லா படிச்சு 5 4லாம் வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். புக்கில் உள்ளது எல்லாத்தையும் படிச்சு வச்சா அதை தாண்டி வெளியே வரும். சரி இதுக்கு ஆன்சர் என்ன இப்போ வரும்? ம் நான் என்ன சொல்றேன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது. ஆனா நீங்க பேசுறது நான் ஆப்ஷன் இல்லாம கேட்கல. ஆப்ஷனோட தானே கேட்டேன். பாதி என்னதுன்னு தான் கேட்டிருக்கேன். டக்குன்னு சொல்லலாம். 2 பவர் 5 வேற, 2 பவர் 9 வேற. 2 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு மிச்சம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு பாதி கேட்டிருக்காங்க. எல்லாரும் அவன் என்ன அவசரப்பட்டோம் அப்படின்னா நானுமே எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தப்பு அந்த கொஸ்டினாலே என்னன்னா 2 பவர் 10 பாதின்னு கேட்டவொடனே என்ன பண்ணிட்டேன்னா இதுல பாதி என்னது 5 தானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுதிட்டேன். ஆனா அங்க என்னன்னா பாதினா பை 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாதினா என்ன பண்ணுவோம்? எல்லா சம்லையும் பை 2 தானே அர்த்தம். பாதினா என்ன அர்த்தம்? பை 2ன்னு தானே அர்த்தம். இப்போ பாதி வந்து பை 2ன்னு எழுதி. இப்போ என்ன பண்ணுவோம்? சரி 2 பவர் 10 இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 10 மைனஸ் 1 என்னது? 2 பவர் 9. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம். ஓகேங்களா? கொஞ்சம் என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு மைண்டுக்கு பார்த்தோன்னே ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஓகே நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து கொஸ்டின் தெரியும்னா கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. இன்னொன்று இந்த இதில் என்ன கேட்பாங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் நம்பர்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 பவர் 10 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1000. ஓகே அப்போ 2 பவர் 9 என்ன இருக்குன்னா 512. அப்போ அந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அது மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. 2 பவர் 9 என்ன வேல்யூனா 512 கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் அதான் சொல்லி தரலன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சூப்பர்.
சரி கவனிச்சுக்கோங்க. 2 பவர் 0னா என்னது? பவர் 0 இருந்துச்சுன்னா அதோட கீழே பேஸ்ல என்ன நம்பர் இருந்தாலும் 1 பிளஸ் அடுத்து 4 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 1/4 இங்க என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். பிளஸ்ஸா இருக்கிறதா மைனஸ், அதாவது மைனஸா இருக்கிறத பிளஸ்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்றேன்? டிவைட்ல கொண்டு வரேன். இப்போ 1/4. இப்போ கீழே என்ன எப்படி இருக்கு? வேற வேற இருக்கு. அதனால என்ன பண்றோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்குது? 4 + 1/4 கிடைக்குது இன்ட்டு 4. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 5. 4 4 கேன்சல் ஆகுது. ஆன்சர் என்னது? தேர்ட் இயரா? M4 வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? சரி, அவ்வளோ டேலண்டாடா தம்பி? சரி எழுதிக்கோ. நானும் மேக்ஸ் பிடிச்சேன், அவ்வளோலாம் எடுக்கல தம்பி. இந்த வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எடுக்கணும். ஓகேங்களா? 289 எதோட ஸ்கொயர்? 17. இப்போ 17 வெளியே எடுத்துட்டோம். நம்பர்ல என்னன்னா ஏதாவது இந்த மாதிரி எழுத்துக்கு மேல நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னா பாதி எடுத்து, ஓகேங்களா? அதுல பாதி வேல்யூ எடுத்து எழுதுனால இப்போ எக்ஸாம்பிள் 12னா அதோட பாதி என்ன? 6. அந்த மாதிரி எழுதுங்க. அவ்வளவுதான். அதாவது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பாதியா எடுத்து எழுதணும். இதுனா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ தான் சேர்த்து இருக்கும். இதுல இருந்து எப்படி வெளியே எடுக்கணும்னா, எடுக்கும்போது என்னன்னா பாதியா எடுத்து எழுதணும். உங்களுக்கு எடுத்த கொஸ்டினே பத்தாது, ஃபாஸ்டா பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 பவர், இது நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? எப்படின்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இதுல எப்படி இருக்குன்னா 2x + y அப்படிங்கிறது 2 பவர் 4க்கும் ஈக்குவல் தான். 2x - y ஈக்குவல் டு 2 பவர். இப்படி கொஸ்டின் கொடுத்தா நீங்க செஞ்சிருவீங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா ஓகே. y வந்து 2 வர இல்ல 0 தான் வரும். 0 வரும். x தான் 4 வரும். இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, கீழே பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மேல உள்ளது ஈக்குவல் என்ன வரும்? x + y ஈக்குவல் டு என்னது? 4. அதே மாதிரி x - y ஈக்குவல் டு என்னது? அதாவது கீழே ரெண்டும் ஈக்குவலா இருந்தா மேல உள்ளது, அதனால ஈக்குவல் பண்ணி எழுதி. இப்போ என்ன வரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2x ஈக்குவல் டு என்னது? 8. x ஈக்குவல் டு என்னது? 4. அப்போ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல போட்டீங்கன்னா y ஈக்குவல் டு 0 வரும். இப்போ இதில் அப்ளை பண்ண என்ன வரும்? 4 + y ஈக்குவல் டு என்னது? 4. y ஈக்குவல் டு 4 - 4 ஈக்குவல் டு 3. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க போதும். -4. அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம் இருக்கு.
இப்போ மல்டிப்ளேல இருந்தால் என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ வேல்யூ எப்படி எடுத்துக்கிறேன், -4 எப்படி எடுத்தாச்சு, 3x அப்படி எடுத்தாச்சு. இங்கே என்னன்னா கீழே ஃபுல்லாகவே ஈக்குவலாக இருக்கா, அதனால என்ன பண்ணிட்டேன், மேலே உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளேல இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் இருக்கிறது அப்படியே. அப்போ இந்த -4 அந்த பக்கம் ப்ளஸ் ஆகும். இப்போ 9 ஆயிடுச்சு. இப்போ x = 3. இது பாருங்க, எப்பயுமே வந்து இந்த மாதிரி சம் பார்க்கணும், சின்ன நம்பரா எது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ் பண்ணுங்களா, அதே பேஸை வச்சு செய்யுங்க. இங்க இதுல இருக்கிறதுல என்னது 3 தான் பெருசு, அதுக்கேற்ற மாதிரி தான் பேஸை கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். பவர் ஆன்சர் போடும். இது எப்படி மாத்திக்கலாம், 3 ஸ்கொயர்டு, இங்கே ஏற்கனவே ஸ்கொயர்டு, இது எப்படி மாத்திக்கலாம், 3 × 2, சாரி, இது ஏற்கனவே 3 ஸ்கொயர்டு போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க. அடுத்தது 360 அப்படியே வச்சு, இது எப்படி மாத்திக்கலாம், 3^4 × 3 8, 2^4, இது 3^60. இங்க பாருங்க, இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 × 4 என்னது 8, இங்க 2 எத்தனை இருக்கு, 4 இருக்கு, அது 4 கொண்டு வந்து. அப்ப இங்க பாருங்க, எல்லாத்தையும் கிளியர் அடிச்சோம்னா, இது 8னா இதுல 8 போயிருமா, இப்போ 3^8 இருக்கும். 4னா இங்க மிச்சம் இருக்கும், 4 மட்டும் இருக்கும். அப்போ 2^4, 3 2^4னா எத்தனை 16, 3^4னா 18. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்னம்மா, என்னம்மா,
12. சரி நான் சொல்லட்டுமா? இங்கே ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கு, அதாவது ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன ஆகுது, ரூட் 2 கேன்சல் ஆயிடுது. இதையும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ இந்த இதுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன இருக்கும், 2n இருக்கும். இப்போ இந்த இதை 64 எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்னா 2 அப்போ எப்படின்னா 8 × 8 எத்தனை உங்களுக்கு தெரியும், 64. அப்போ 2 கியூப் தான் எத்தனை, 8. அப்போ எத்தனை, இங்கே ஒரு 2 கியூப் இருக்கு, இன்னொரு 2 கியூப் இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன 3 3 ஆட் பண்ண என்ன வரும், 6 வருமா? அப்போ 2 பவர் 6, இங்கே ஒரு 2 இருக்கு, அப்போ 2 பவர் n. அப்போ 6 × 2 என்னது, 12. இப்போ n ஈக்குவல் எத்தனை, 12. புரிஞ்சுங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், இந்த ரூட் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 64 வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா 8 × 8 பிரிச்சுக்கலாம். அப்படிதானே? எப்படி பிரிச்சுக்கலாம், 8 × 8 பிரிச்சு. 8 வந்து 2 கியூப் தான் எத்தனை, 8. அதே மாதிரி இப்போ இந்த 8க்கு என்ன வரும், 2 கியூப் தானே வரும், அதை அப்படி எழுதி. ஓகேவா? புரிஞ்சுங்களா? இப்போ மல்டிப்ளேல இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 2 பவர் 6. 3 + 3 என்னது 6. இப்போ 2 பவர் 6 கிடைக்குது. இப்போ இங்கே இது ரெண்டும் என்னவா இருக்கு, மல்டிப்ளேல இருக்கு. இப்போ 6 × 2 என்னது 12. அப்போ n ஈக்குவல் எத்தனை, 12. ஏன்னா கீழே இங்கே பாருங்க, இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். அப்போ என்ன வரும் ஆன்சர், n ஈக்குவல் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சோம். பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மேலே உள்ளதும் ஈக்குவல். அதாவது அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கும் ஈக்குவல் தான். சம் தரட்டுமா, இல்லை சம் கிளாஸ் போடுறீங்க? ஏன்னா இன்னும் 45 மினிட்ஸ் இருக்கு. ஒரு 2 சம் தரேன், அது ஒர்க் அவுட் பண்ணு. ஒரு நிமிஷம். எக்ஸ் மைனஸ் ஆன்சர் இல்லை, நான் செக் பண்ணிட்டு வரேன். இது எக்ஸ் ஸ்கொயர்டுனா மைனஸ் 5² எக்ஸ் + 3. இது எப்படி மாற்றிக்கலாம், டிவிஷன் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 3² எக்ஸ் + 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எப்படி மாற்றிக்கலாம், a² - b²னா a + b a - அப்போ எக்ஸ் + 5 எக்ஸ் - 5. அடுத்தது எக்ஸ் + 3. அப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் + 3 எக்ஸ் - 3 டிவைடட் பை எக்ஸ் + 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் + 5ம் இந்த எக்ஸ் + 5 மிஷின் இருக்கும், எக்ஸ் + 5 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ் + 3யும் இந்த எக்ஸ் + 3யும் கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, எக்ஸ் - 5, அடுத்து எக்ஸ் - 3, மிச்சம் எக்ஸ் + 5. என்ன இருக்கும், எக்ஸ் - 5 அடுத்தது எக்ஸ் - 3 டிவைடட் பை எக்ஸ் +
இந்த இது இங்கே இன்டர்ல வரும்பா. அறுபது கொஸ்டின் போடுவேன். ஆனா எனக்கு எத்தனைனா 2 கிளாஸ் 8 ஹவர்ஸ் வந்து 6 இல்லைன்னா 7 ஹவர்ஸ் இதாகும். உண்மையிலே இந்த இந்த 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் போடுறேன். நான் உங்களுக்கு போடும்போது எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட இப்போ 2 ஹவர்ஸ் நேற்று முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ஒரு 1.5 ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் மிஞ்சி போனால் இந்த ஹவர்ஸ் முடிகிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் 4 ஹவர்ஸ்ங்க நீங்கள் போட்டு முடிச்சு. உண்மையிலே சொல்கிறேன், நான் பார்த்த பேஜில் இங்கே எல்லாருமே வேகமாக செய்யுது. இல்லை ஐஸ் வைக்கிறதுக்காகலாம் சொல்லலை, உண்மையிலே தான் சொல்கிறேன். சீரியஸாகவே உண்மையிலே வேகமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இதே ஸ்பீடில் படிங்க, உங்களுக்கு வந்து மேக்ஸ் அங்கே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. இல்லை உண்மையிலே இங்கே எல்லாருமே நல்லா தான் படிக்கும். என்னன்னா ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிமோட் கார் லைட்டாக இது கீ கொடுத்தா போதும், காருன்னு போகுங்க. அந்த மாதிரி மித்த மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டு நகட்டி கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போவாங்க, திருப்பி போய் தள்ளி விட்டா தான் போகும். அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் உண்மையிலே தான் சொல்கிறேன், கொஞ்சம் எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அவ்வளோ வேகமாக போகிறீங்க. ஒரு கொஷினுக்கு நான் பார்த்த வரைக்கும் 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அது மட்டும்தான் எடுத்துக்கணும். இதே வேகமாக செஞ்சீங்கன்னா அங்கே 1 நிமிஷத்தில் வந்து டெஸ்ட் எழுதும் போது நீங்கள் 2-3 டைம் செஞ்சு பார்ப்பீங்கன்னா ஸ்பீடே கிடைக்கும். 1 நிமிஷத்துல ஈஸியாகவே சால்வ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதாவது 1/√3 + √2 இப்படி இருக்கு. இதுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து நான் அப்ளை பண்ணுவேன் சார், கண்டுபிடிச்சிடறாங்கன்னா 1/ல இருக்கு சால்வ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. இதுக்கு என்ன எடுப்போம்னா கான்ஜுகேட் எடுப்போம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல வரல, இது எதிர்மறை, ஓகேவா? எதிர்மறைக்குரிய எடுப்பாங்க. ஓகே, அதுக்கு தமிழ்ல என்ன எடுப்பாங்க? தமிழ்ல சொல்றது புரியும் ஞாபகம் இல்லை. ஆனா எதிர்மறைன்னு சொல்லுவாங்க, கான்ஜுகேட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இப்போ √3 - √2 √3 - √2 இதே நம்பரை என்ன பண்றோம்னா மைனஸ் பண்ணி எழுதி, ஓகேவா? அப்பதான் என்ன ஆகும்னா இந்த கீழே உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், a + b a - b ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அப்படி எடுக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா என்ன பண்ணலாம், கான்ஜுகேட் எடுக்கணும். அப்படின்னு என்னன்னா இதை மைனஸ் பண்ணி எழுதும், ஓகேங்களா? அப்போ இதை மைனஸ் பண்ணி எழுதும் போது இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வேல்யூ சேஞ்ச் ஆகும், ஓகேவா? அது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். இது a + b a - b ஃபார்முலா போட முடியும். இப்போ 1 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்ப்பா? √3 - √2 வரும். இது a + b a - b என்ன வரும்? √3² - √2². √3 - √2, √3 ஓட வேல்யூ என்னது? 3. √2 ஓட வேல்யூ என்னது? ஸ்கொயர் பண்ணா 2 தான் வரும். அப்போ என்ன வரும்? √3 - √2. இதை மட்டும் மைனஸ் பண்ணா போதும். இந்த வேல்யூ அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க. 318. இதோட முடிச்சிடாதீங்க, இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்க. √3 ஓட வேல்யூ என்னது? 1.73. சில டைம் கொடுப்பாங்க, நம்ம சின்ன வயசுல 2 வேல்யூ படிக்க சொல்லியிருப்பாங்க. என்னது? ஒன்று √2, இன்னொன்று என்னது? √3. √4 என்னது? 2 உங்களுக்கே தெரியும், ஓகேவா? இந்த வரைக்கும் படிச்சா போதும், மற்றது கூட வேணும். √3 √2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கொடுக்கலன்னா தெரிஞ்சு வச்சு. ஆன்சர் என்னப்பா வருது?
0.31 into ஆன்சர் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கும். இங்க பாருங்க, இது என்ன பண்றேன், மைனஸை கேன்சல் பண்றதுக்காக மாத்தி. அதுக்கப்புறம் 3/4னா இது 3/2 மட்டும் மிச்சம் இருக்கு. 2/6 2/2 மட்டும் மிச்சம் இருக்கு. இப்போ மிச்சம் என்ன இருக்கும், 2/6. இப்போ மிச்சம் மேல எத்தனை இருக்கு, 2/6 கீழே 3/4. இப்போ 2/6னா என்ன வரும், 8 64 64/9 7 1/9. இல்லை ஏதாவது டவுட் இருக்காப்பா? என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிறேன், அப்போ தான் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். இது 4 × 2 2 × 2 அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 × 2 2 × 3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது, 2/6 3² கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ என்னது, 64/9.
இப்போ அதை 9ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது 7 1/2. ஆன்சர் 3. எனக்கு வந்து நம்பர்ல ஆன்சர். நான் மனசுல தான் போட்டேன் சரி. ஆன்சர் வேல்யூ தான் வரும், ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த 512ன்னு சொல்றேன், இந்த மாதிரி வரும். ஆனால் அந்த ஆன்சர் டுவெண்ட்டி. என்ன பண்ணலாம்னா 256 பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கலாம்? 16 into 16 பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னன்னா 16 ஸ்கொயர்டா வரும். ஒரே நிமிஷம் வச்சுக்கோங்க. 16 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? 4 டிவைட் பண்ண முடியும், அதாவது அடிக்க முடியும். அதனால என்ன பண்றேன்னா 4 இருந்தால் ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். 16 என்னவா பிரிச்சுக்கிறேன்? 4 ஸ்கொயரா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க பாருங்க 16 into 16 256 5/4. இதை எப்படி பிரிச்சுக்கன்னா 4 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர். அப்போ என்ன வருது? 5/4. அப்போ இது என்னத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4/4 into 5/4. இப்போ 4 4 கேன்சல் ஆயிடுது, 4 பவர் 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 1020. இப்பயும் சொல்றேன், ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இந்த சம்ல என்ன இங்க பிராக்கெட்ல ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உள்ள உள்ளதை கொண்டு வரணும். அப்பதான் என்ன ஆகும்னா அடிக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம செய்யும் போது கஷ்டமா இருக்கும். எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் எப்படி கொண்டு வாங்கன்னா சின்ன நம்பரை பேஸ் பண்ணி கொண்டு வாங்க, ஆன்சர் ஈஸியா வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்துருக்கு. ஓகேவா? இது எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய நம்பரா இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செய்ய தரல ஆரம்பிக்கிறதுனா எல்சிஎம் எடுங்க. இப்போ 256 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சின்ன நம்பராக தான் வரும். அப்போ உங்களுக்கு 2 பவர் சம்திங்ல வரும். அப்போ நீங்கள் அடிக்கும் போது ஈஸியாக தான் ஆன்சர். 2 பவரில் எடுக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும், மிஸ்டேக் வராது. எப்பயுமே வந்து இங்க உள்ள நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, எல்சிஎம் தெரியலனா. இப்போ இங்க இருக்கிற ஸ்கொயர் நம்பரா இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கொயர் நம்பரா இல்லைன்னா மாற்றும் போது எப்படி பார்த்துக்கோங்க, எல்சிஎம் எடுத்து செய்யணும். டைம் எத்தனைப்பா?
சரி, அப்போ ஒரு சம் தரேன். நீங்க டேலண்டா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு மேக்ஸ் புரியுதுன்னா இதை கரெக்டாக செஞ்சிருங்க. வேற கீழே அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் தனியாக தானே போட்டேன். 4/30. வேற யாருக்கெல்லாம் 1 வருதோ அவங்க தான் 1 2 3. நீங்க மேம் எத்தனை மேம்? எத்தனை மேம்? 12/7 4/, அப்புறம் எதுக்கு மாற்றி? அதாவது எப்படி பண்ணணும்னா பிராக்கெட் சால்வ் பண்ணுமா? எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 24 டிவைடட் பை 6. இது ஓகே தான், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும்? டிவைட் தான் செய்யணும். 4 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1. ஓகேவா? இங்க முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா இந்த 4 இது அப்படியே தான் வச்சுக்கணும். எத்தனை 4 வரைக்கும் இருக்கு? 3 4 வரைக்கும். இந்த 4 தான் இந்த டிவைட் பண்றேன். ஓகேவா? டிவைட் பண்ண என்ன கிடைக்குது? +1 கிடைக்குது. ஓகேவா? நீங்க வந்து டேலண்ட் தான் இல்லைன்னு சொல்ல, இந்த அவசரம் தான் படக்கூடாது. இது அடிச்சீங்கன்னா என்னது? 4 4 இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 30. எல்லாருக்குமே இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும். இதுக்கு தான் நான் ரூல் படி சால்வ் பண்ண சொல்றேன். ஓகேவா? 24/, அடிக்கணும். அவ்வளோ பெருசா நான் யோசிக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் கொடுங்க. ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ். அதனால தான் 3 ப்ராக்கெட் வந்து. இல்லை, எனக்கு ஆன்சர் தெரியும், செஞ்சாதான் தெரியும். -8 - 1 7.
எத்தனை 2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண என்ன வருது, -1 வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன், 6 + 2 -1 இதை ஆட் பண்ணா என்னது 8, -1 பண்ணா 7. அதுக்கப்புறம் 9 - 7 எத்தனை 2, 2 + 5 எத்தனை 7. அடுத்து மாடல் 8 இருக்கு. இதில் இது என்னன்னா a² b² c². இது எனக்கு டைப்பிங்ல கொஞ்சம் இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். a + b + c + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு என்ன வருதுப்பா 60. எல்லாருக்கும் வந்துருச்சா? இது என்னப்பா a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2 ab bc ca. இங்க என்ன இதுதானே தேவை, இதை வச்சுட்டு இந்த பக்கம் மாற்றதான் கொண்டு வந்து இதோட ஸ்கொயர் பண்ண எத்தனை வரும் 160. 13² எத்தனை 169. 2 × 50 எத்தனை 100. அப்ப a² + b² + c². அப்ப இதோட வேல்யூ எத்தனை 69. ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 3a = 4b. அப்ப நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க 4/b3. அதே மாதிரி இதுக்கு மாத்துக்கணும். ஒரே நிமிஷம்.
அடுத்து 3a ஈக்குவல் டு 6c வச்சுக்கலாம். a ஈக்குவல் டு 6c பை 3 அடிச்சிங்க. ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏ வேல்யூ தானே, ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாத்தையும் மாற்றும். இப்போ இது எப்படி மாற்றலாம்? பிஏ மாற்றிட்டேன், இது ரைட் 3a ஈக்குவல் டு 6c. அப்போ நம்மளுக்கு ஏ தானே, நம்மளுக்கு என்ன தேவை? ஏ வேல்யூ தான் தேவை. ஓகேவா? அப்போ அதாவது சி வேல்யூவை கண்டுபிடிக்கும். என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வரேன். பி எந்த பக்கம் வச்சுட்டு மற்ற இந்த பக்கம் கொண்டு வாங்க. 3a பை 4. அதே மாதிரி இது எப்படி பண்ணிக்கிறேன்னா 3a பை 6 ஈக்குவல் டு 2 படிச்சிங்கன்னா 1 2. ஓகேவா? அப்போ என்னன்னா ஏவோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு ஏற்ற மாதிரி a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்னது? √29. என்ன சார்? இப்போ ஏவோட வேல்யூ என்னது? ஏன்னு வச்சுக்கலாம். பியோட வேல்யூ 3a பை 4. அடுத்து சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2, அதாவது a பை 2 √29 26. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 4a 3a plus 2a divided by 4 equal to √29 27. அப்போ இது ஆட் பண்ண என்ன வரும்? 7 9. இப்போ 9a divided by 4 equal to √29 27. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம்னா இது 1, இது எத்தனை? 3. இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா a ஈக்குவல் டு என்னது? 12 √29. ஆப்ஷன் இந்த ஏ. எழுதி முடிங்க, சொல்றேன் திருப்பி. என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஏ கேட்டிருக்கனால என்ன பண்றேன்? ஏக்கு ஈக்குவலா. அப்போ என்ன பண்றேன்னா பி வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அது ஏக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கிறேன். இப்போ ரெண்டையுமே கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே 3a பை 4 கிடைக்குது, அங்கே a பை 2 கிடைக்குது. ஒரு 2 மாடல் மட்டும் இருக்கு, அதோட முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் மட்டும் தரேன், அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஆமாம்,
எழுதிட்டீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொஷின் சொல்கிறேன், தமிழ்லேயும் கொஷின் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தென் இது ஏ அண்டு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தென் பி எக்ஸீட்ஸ் ஏ பை, அதாவது தென் பி எக்ஸீட்ஸ் ஏ, தமிழ்ல சொல்றேன் எழுதிக்கோங்க. பி ஆனது எனில் பி ஆனது ஏஐ காட்டிலும் எவ்வளவு அதிகம், பி ஆனது ஏவை காட்டிலும் எவ்வளவு அதிகம். என்னடா அவன் மட்டும் ஈஸியா போட்டுக்கிட்டா நம்மளுக்கு கஷ்டமா என்னன்னு சொல்றேன். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க ஒரே நிமிஷம் சார், அப்புறம் செய்யுங்க. ஒரு நிமிஷம். ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க, அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணீங்கன்னா பியை விட எவ்வளவு தூரம் இருக்குன்னு சிம்பிள் சம் தான். பார்க்கறதுக்கு தான் வந்து தியரி கொஸ்டின் மாதிரி பெருசா இருக்கும், இல்லை ஒண்ணுமே. எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்க போறீங்க, ஏ வேல்யூ ஓகேங்களா. ஏ வேல்யூ எடுத்து இங்க அப்ளை பண்ணீங்கன்னா பியை விட எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும். புரிஞ்சுங்க. சரி, அடுத்த கொஸ்டின்.
ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு முன்னாடி எல்லாமே வேல்யூ தான். போதுமா இன்னும் கொடுக்கலாம்? நான் வேணா ஒரு சம் முடிப்பேன். வேண்டாம், சரியா தெரியல. சரி போதும், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா? நடத்தினது ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாம் புரிஞ்சு? வீட்டில் போய் பாருங்க, புரிஞ்சாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஹோம்ஒர்க் நேற்று போட்டிங்கல்ல, நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கல ஓகேவா, டெய்லி என்ன சார் ஹோம்ஒர்க் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கி பார்த்துட்டு ஓகேவா, நீங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டீங்க ஓகேவா, ஆஃபீஸர் ஆகிற அளவுக்கு வந்துட்டீங்க ஓகேவா. நீங்கள் ஆஃபீஸர் நினச்சி தான் உங்களை எல்லாருமே சொல்கிறேன் ஓகேவா. சார் எதுக்கு சொல்கிறேன், மேம் எதுக்கு சொல்கிறேன், உங்களை எல்லாருமே சார் மேம் ஓகேவா. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸர் ஆவீங்கன்னு நான் நம்புறேன் ஓகேவா. அதுதான் ஓகேவா. நல்லா படிங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.